ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை நம்மளை பேச வைக்கிறதுக்கான எல்லா சூழலும் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் நம்ம பேசக்கூடாது. ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறோம், ஓவர்வெல்மிங்கான இமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னா அந்த சுச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக், ஸ்கிரிப்லிங் டெக்னிக். இது ஒரு எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் தெரப்பின்னு சொல்லலாம். நம்ம வாய் விட்டு பேசினா அந்த சூழ்நிலை நம்ம கைமீறி போகுங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம கிராப் பண்ண வேண்டியது ஒரு பேப்பர் அண்ட் பென் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், தாட்ஸ், வேர்ட்ஸ் இல்லை ரேண்டம் லைன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வேகமாக ஃபியூரியஸாக கிறுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் மனசு லெகுவாயிடும். கை வேலை செய்யும்போது மூளையினுடைய வேலைப்பாடு கம்மியாகும். டோன்ட் திங்க், ஸ்கிரிபிள். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணும்போது நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணும்போதே பாதி நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பெட்டராக இருப்பீங்க. பட் ஏதாவது விவகாரமான விஷயத்தை நீங்கள் கிறுக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் பேசினா கூட அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்காது. பட் அந்த ஸ்கிரிப்லிங் யாராவது பார்த்தா வந்துடுங்கிற பட்சத்தில் டேரட் அதை முதல்ல டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. பட் நான் இப்போ ஒரு க்ரௌடட் பிளேஸில் இருக்கேன், எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ் கொடுக்கல, ரொம்ப வேகமாக எனக்கு இமோஷன்ஸ் வந்து அப்படியே பைலப் ஆகுது. இந்த நேரத்தில் நான் எப்படி பேப்பர் பென்னெல்லாம் கிராப் பண்ணிவிட்டு நான் ஸ்கிரிபிள் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன்? இந்த கேள்வி வரும் இல்லையா? அட் தேட் பாயிண்ட் யூ கேன் ட்ரை மென்டல் ஸ்கிரிப்லிங். மென்டல் ஸ்கிரிப்லிங் என்னென்னா த சேம் திங். நீங்கள் ஒரு எம்டி கேன்வாஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் கிறுக்குனா என்ன மாதிரி ஷேப்ஸு, தாட்ஸு, பபிள் பாக்ஸ் போடுவீங்களோ, என்ன ஸ்டார் வார்த்தை சொல்லுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, இது எல்லாத்தையுமே இமேஜினேஷனாக நீங்கள் அந்த கேன்வாஸில் ஸ்கிரிபிள் பண்ணிக்கலாம். அண்ட் உச்சம் தொட்டு ஓவர்வெல்மிங் இமோஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு ஒரு ஃபீல் வரும்போது அது அப்படியே ஃபேட் அவே ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். இதில் இன்னொரு ஆங்கிள் ஆஃப் பர்செப்ஷன் இருக்குது. என்ன ஒருத்தர் மட்டுப்படுத்துகிறான், எனக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க போது எனக்கான ஸ்டாண்டை தான் நான் எடுத்து ரியாக்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு உட்காந்து கிரிக்கெட் இருப்பானே, இந்த கேள்வி சிலருக்கு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம லைஃப்பை நம்ம எண்ணிலேருந்து 2 விதமாக காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். ஒன்று ஓவர் திங்க் பண்ணுவோம், இல்லை ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். அதையும் பேச்சால் பண்ணி வைப்போம், கண்டதையும் வாய்க்கு வந்ததை பேசிடுவோம். ஸோ இதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக சில அன்பிளசன்ட்னஸை போஸ்ட்பான் பண்ணுற விதமாக ஸ்கிரிப்லிங் டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இந்த டெக்னிக் பர்சனலாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காத எந்த டெக்னிக்கையும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஐ அஷ்யூர் பிகாஸ் இட் ஒர்க்ஸ், இட்ஸ் ப்ரைவேட் அண்ட் இட்ஸ் பவர்ஃபுல். கிவ் அ ட்ரை. தேங்க்யூ. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை நம்மளை பேச வைக்கிறதுக்கான எல்லா சூழலும்